ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 6 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருமா வந்து பாட்டியோட பர்த்டேக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா. மீனா வர அவங்க நகையெல்லாம் வந்து போட்டுட்டு வராங்க. இப்போ விஜயாவும் மனோஜும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ மனோஜ் ஓடி போய் விஜயா கிட்ட போய் கேட்குறாரு, ஏமா இவ வேற நகையெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாளே, பாட்டி வேற அந்த காலத்து ஆளு, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னம்மா பண்றது அப்படின்னோடனே, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலடா சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி விஜயா திட்டிடுறாங்க. இப்போ மீனாவோட வீட்ல இருந்து வராங்க. வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ சீதாவுக்கு வந்து எப்போ மாப்பிள்ளை பார்க்கலாம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதை பத்தி பாட்டி பேசுறாங்க. அப்போ ரவி என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவளுக்கெல்லாம் யாருக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னோடனே இப்போ சீதா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்புறமா ஸ்ருதியோட அம்மாவும் வராங்க. ஸ்ருதியோட அம்மா வந்தோடனே எல்லாருக்கும் ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க மீனா. அப்போ அவங்க ஸ்ருதியோட அம்மா வந்து கேக்குறாங்க, ஏன் மீனா முத்து இன்னும் வரலையானோடனே, இல்ல அவர் சவாரிக்கு போயிருக்காருனோடனே, இப்படி நிக்காம சவாரிக்கு போயுமா உனக்கு வந்து ஒரு தங்க நகை கூட அவனால வாங்கி கொடுக்க முடியல, எல்லாம் கவரிங் நகையா போட்டுட்டு இருக்கனோடனே இப்போ மீனா சொல்றாங்க, இல்ல இது கவரிங் நகை இல்ல தங்கம் தான் அப்படின்னோடனே, தங்க நகையா, கவரிங் நகை மாதிரி தான் இருக்குது பார்த்தா அப்படின்னோடனே இப்போ பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நானே செலெக்ஷன் பண்ணி கொடுத்தது, நீங்க விட்டா உரசி பார்க்கணும் சொல்வீங்க போலயே அப்படின்னோடனே, இப்ப இல்ல, இல்ல நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலன்னோனே, இப்ப ஸ்ருதி வந்து அவங்க அம்மாவ இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏம்மா அவங்க என்ன நகை போட்டா உனக்கு என்ன? நீ உன் வேலைய பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரவி வந்து பலூன்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது பலூன் உடையுது. அப்ப சீதா வந்து ஒழுங்கா பார்த்து வாங்க மாட்டியா? அப்படின்னோனே, இவங்க 2 பேரும் சும்மா சண்டை போட்டுக்கிறாங்க பலூன வச்சு அடிச்சு. அப்ப 2 பேரும் ஓடும்போது கரெக்ட்டா ஸ்ருதி ரூம்குள்ள இருந்து வெளியில வராங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறாங்க. அப்ப விஜயா வேற, ஐயோ! ஸ்ருதி வேற கோவப்பட்டாளே! இப்ப என்ன பண்றதுன்னோனே, இப்போ புருஷன் முன்னாடி இப்படி ஒரு பொண்ணு விளையாண்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் கோவம் தானே வரும். இவளுகளுக்கு ஒரு வேலை இல்ல அப்படி சொன்ன மாரி விஜயா, பார்வதி, அவங்க அம்மா, ஸ்ருதியோட அம்மா. இவங்க எல்லாரும் அப்படியே அவங்க 3 பேருக்குள்ளயே பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து என்ன அப்படின்னோடனே, இல்ல இவன் வந்து என்னை இப்படி சொன்னா அதனால தான் நான் அடிக்க வந்தேன்னோடனே, இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இப்படி அடிச்சா எப்படி வலிக்கும்? இப்படி அடி அப்படி சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து ரவிய அடுத்து அடிச்சுட்டே துரத்துறாங்க. என்ன என்ன சம்மந்தி? இவ ஸ்ருதி கோவப்படுவான்னு சொன்னீங்க, அவளும் சேர்ந்து அடிக்கிறா அப்படிங்கிற மாரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா கேக் எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப முத்துவ தான் எல்லாருமே கேட்குறாங்க. முத்துவ காணோம் காணோம்னு. மீனா வேற கால் பண்ணி பார்க்குறாங்க. முத்து எடுக்கல. பாட்டி முத்து வராம நான் கேக் கட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அப்புறம் உடனே அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவங்கவங்க கிஃப்ட்ட குடுத்துரலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மனோஜும், ரோகிணி போய் அந்த அவங்க ஒரு மாலை வாங்குனாங்கல்ல, அத போட்டு விடுறாங்க. அப்புறமா ரோகிணி வந்து, பாட்டி என்னோட கிஃப்ட்ன்னோனே, அதான் என்ன இப்படி பளபளன்னு ஆக்கியிருக்கல்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமா சிரிச்சுக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, மனோஜ் போய் பாட்டி கிட்ட போய், யாருக்கு பாட்டி உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட் குடுத்துருக்கான்னோனே, என் பேரே முத்து வரட்டும் அப்படிங்கிற மாரி பாட்டி சொன்னோனே, அவன்லாம் இப்ப எங்க வருவான்? அவன் வந்து நல்லா குடிச்சிட்டு காலையில நிக்க முடியாம தள்ளாடிட்டே வருவான் அப்படிங்கிற மாரி கிண்டலா சொல்றாங்க. ம். அப்போனே முத்து வந்து, டேய் தொழிலதிபரு நீ நெனச்சது எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.